அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா, மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ஒரு ஆபத்து, அந்த பக்கம் நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவுக்கு ஒரு ஆபத்து. இதில் யாரை காப்பாற்ற போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க. இந்த பக்கம் ஜமீன் ஆவுடையப்பனும் காலன் மந்திரவாதியும் ஒரு கருப்பு கலர் மைய பூசி ஒரு முட்டையை வச்சு கருப்பு பிசாசை ஏவி விடுறதுக்காக ஒரு உடம்பை தேடி போயிட்டுருக்குறாங்க. அப்படி ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவன் செத்த பிறகு அந்த உடம்பை தூக்கிட்டு போய் பூஜை பண்ணி கருப்பு பிசாசை ஏவி கடப்பா கனகா, அதாவது துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவுக்கு ஆப்போசிட்டாக கொல்றதுக்காக அனுப்பிச்சி விட்றதுக்காக நம்ம காலன் மந்திரவாதி ஒருத்தனை தேர்ந்தெடுத்துருக்கிறார். அந்த பக்கம் நம்மளோட கடப்பா கனகா மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு முட்டையை வச்சு இதெல்லாம் நடந்துக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உண்மையான துர்காவை கொண்ட இன்னொருத்தனையே கொல்றதுக்காக முதலையே விட்டு அவனையே அவங்க கொண்டுட்ருக்குறாங்க. இதில் யார் ஆளுக்கு ஒருத்தனை கொண்டு யாரை வச்சு கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. கருப்பு பிசாசை அழிக்கிறதுக்காக நம்மளோட கடப்பா கனகாவும் யாரோட ஆவியை ஏவி விட்டு கருப்பு பிசாசை அழிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலிங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் இந்த பக்கம் நம்மளோட துர்காவை கொல்றதுக்கும், அந்த பக்கம் வந்து கௌரி பாப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது கோடாரி கும்பலை வச்சு நம்மளோட கௌரி பாப்பாவையும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாரு. அதையும் நம்மளோட கடப்பா கணக்காக தாங்க போயிட்டு நல்லா மாசாணி அம்மன் மாதிரி போய் காப்பாற்றிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் ஒரே கல்லில் 2 மாங்க ஒரே நேரத்தில் சித்தியும் பொண்ணுமா சாவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் நம்மளோட கடப்பா கனகாக்கிட்ட இந்த வேலையெல்லாம் ஆக போகிறதால நம்மளோட மாசாணி அம்மனும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.